சண்டிகர் மேயர் தேர்தல் ஜனநாயகத்தின் கருப்பு நாள் என்று பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துரதிருஷ்டவசமாக இதே மாதத்தில்தான் குடியரசு தினத்தை கொண்டாடினோம் என்றார். பாஜகவினரால் அரசியல் அமைப்பு உடைந்து விட்டதாகவும், மேயர் தேர்தலை பாஜகவினர் மீடியாக்கள் முன்பும் கேமராக்கள் முன்பும் சூறையாடியதாகவும் கூறினார். இது பாஜகவின் பழைய பழக்கம் என்ற பகவந்த் மான், மத்திய பிரதேசம், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, வடகிழக்கு மாநிலங்களில் இதைத்தான் செய்தார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக ஆணவத்தோடு ஜனநாயகத்தை மீறியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவிற்கு எதிராக நீதிமன்றங்களை நாடுவோம் என்றும் மக்களிடம் கொண்டு செல்வோம் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் கூறியிருக்கிறார். சண்டிகருக்கு நியாயத்திற்காக போராடுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சண்டிகர் மேயர் தேர்தலில் இந்தியா கூட்டணி பெற்ற 20 வாக்குகளில் 8 வாக்குகள் செல்லாது என்று தலைமை அதிகாரி அதிர்ச்சியூட்டும் வகையில் தீர்ப்பளித்ததாக விமர்சித்தார். சண்டிகர் மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆதரவு வேட்பாளரை பாஜக தோற்கடித்தது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் இது முறைகேடான வெற்றி என்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காகவே 8 வாக்குகள் செல்லாது என தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளதாக கூறியுள்ளார். சண்டிகரில் திட்டமிட்டு மோசடி நடந்துள்ளதாகவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.